வணக்கம் அன்பு சொந்தங்களே. நீங்கள் இதில் பார்க்கின்ற இந்த விளையாட்டானது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற விசேட தேவையுடையோருக்கான ஒரு சிறப்பான விளையாட்டு போட்டியை இன்றைய தினம், அதாவது 6/2/2025 ஆகிய இன்றைய தினத்திலே முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தினுடைய ஒழுங்குபடுத்தலிலே இங்கே இந்த ஏற்பாடுகள் யாவும் சிறப்பாக நடைபெற்றிருந்தன. உண்மையில் இவர்களுக்கு இது போன்ற உற்சாகமான விளையாட்டுகளும் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையிலே இவர்களுக்கான இந்த செயல்பாடுகள் மிக மிக அவசியமானது ஒன்று என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்களுக்கு இப்படியான விளையாட்டுக்களை வழங்குகின்ற பொழுது அவர்களுடைய செயல்பாடுகளிலும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. இங்கே பார்த்தால் தெரியும், அவர்கள் தங்களால் முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே பயணித்து அவர்கள் முகத்திலே பாருங்கள் எவ்வளவு சந்தோஷம் இங்கே இருக்கிறது. உண்மையிலே இந்த சிறப்பாக இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். இது போன்ற விளையாட்டுக்கள், இது போன்ற உற்சாகமான விளையாட்டுக்கள் தொடர்ச்சியாக எமது மாவட்டத்திலே நடைபெறுமானால் இளைஞர்கள் எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இவ்வளவோ பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு அவர்களால் வாழ முடியும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் ஒரு விளையாட்டு என்பது ஒரு மனிதனை உற்சாகப்படுத்துகிறது, அவனை ஒரு ஆரோக்கியமான மனிதனாக வாழ வைக்கிறது. இன்றெல்லாம் நாங்கள் படிப்பு என்று பிள்ளைகளை அனுப்புகின்றோம். ஆனால் பிள்ளைகளுக்கு சரியாக விளையாட மைதானங்களிலே விடுவதில்லை. ஒரு மனிதன் விளையாடுகின்ற பொழுதுதான் மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, ஆரோக்கியமாக வாழ முடிகிறது. அந்த உண்மையை அநேகமான பெற்றோர்கள் இன்று மறந்து விட்டார்கள். பாருங்கள், முகத்திலே எவ்வளவு சந்தோஷம்! இங்கே ஓடிவிட்டு வந்து வெற்றி பெற்ற அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்கின்றார்கள். இப்பொழுதே அவருடைய மனது ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான பூரணமான நிறைவை அடைந்திருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அவருடைய மனதில் ஒரு கள்ளம் கவடு இல்லாத அந்த சிரிப்பை பாருங்கள். நான் நினைக்கின்றேன், மட்டுவால் பகுதியை சார்ந்த இந்த இவருக்கான ஓட்டப்பட்டியிலே முதலாவது இடம் கிடைத்திருக்கிறது. உறவுகளை வாழ்த்து மீண்டும் இங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள். அதாவது கைகளை எல்லாம் இழந்து இளைஞர்கள் இங்கே உற்சாகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த நம்பிக்கை எண்ணத்தை இழந்தாலும் அந்த நம்பிக்கையை அவர்கள் இழக்கவில்லை. அந்த நம்பிக்கை ஒன்று இருந்தால் எல்லாமே வெற்றி பெறும் என்பதற்கு உதாரணமாக ஒரு விளையாட்டாக இந்த இடத்திலே அவர்கள் தங்களை மாற்றி தங்களுடைய அந்த வெற்றிகளை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே உங்களுக்கு சிறப்பாக நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். இளைஞர்களுக்கு பிரதானமாக நாங்கள் இதனை சொல்லிக்கொள்ள வேண்டும். இதே போன்ற விளையாட்டுகளில் இளைஞர்கள் மீண்டும் மீண்டும் வந்து பங்களிப்பு செய்ய வேண்டும். இங்கே பாருங்கள், இங்கே கால்களை இழந்திருந்தாலும் அவர்கள் தங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பதற்கு உதாரணமாக ஓடுவதற்கு நான் நினைக்கின்றேன். 100 மீட்டருக்கு மேலாக ஓடி வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் தான் இந்த ஓட்டப் போட்டிகள் எல்லாம் நடக்கின்றது. தங்களால் முடியும், எங்களால் வெற்றி கொள்ள முடியும், எங்களுக்கு மற்றவர்கள் போல் சாதிக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை இருக்குதல்லவா, அது வாழ வைக்கும் உறவுகளே. உண்மையில் பார்ப்பதற்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, அவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது. பாருங்கள் இந்த ஐயாவை, அவர் தன்னால் முடியும் என்று எவ்வளவுதான் வெயில் அந்த கிரவுண்டிலே இருந்தாலும் அந்த வெயிலை எல்லாம் பொருட்படுத்தாது, என்னாலும் இந்த ஓட்டப்பட்டி பந்தயத்திலே ஓடி வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில் அவர் எவ்வளவு உற்சாகமாக இங்கே சென்று கொண்டிருக்கின்றால் பாருங்கள் உறவுகளே. உண்மையில் இதெல்லாம் பார்ப்பதற்கு நமக்கு கொடுத்து வைக்க வேண்டும். அவ்வளவு சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் இருந்தது. இங்கே பாருங்கள், மீண்டும் எல்லா விளையாட்டுகளுக்கும் அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கான வெற்றி கேடயங்கள் இன்று வழங்கப்பட போகிறது. அது மீண்டும் ஒரு பதிவிலே நான் தருவேன். நிச்சயமாக அவர்களுக்கான அந்த வெற்றி என்பது கொடுத்து போதாது. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அதைவிட பெரிதாக இங்கே காணப்படுகிறது. எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த வெற்றி பெற்றவர்களை நிச்சயமாக நாங்களும் இந்த இடத்திலே வாழ்த்தி மற்றவர்களையும் அடுத்த வருடங்களிலே வெற்றி பெற அவர்களுக்கான ஒத்துழைப்புகளையும் அவர்களுக்கான பயிற்சிகளையும் வழங்குவதற்கு எல்லோரும் முன்வந்து செயல்பட வேண்டும். அப்பொழுது இவர்களுடைய வெற்றி, இவர்களுடைய சந்தோஷம், இவர்களுடைய நம்பிக்கை எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு தூணாக இருப்போம் என்பதில் ஐயமில்லை. இங்கே பாருங்கள், இந்த சகோதரியை பாருங்கள், குண்டறிந்து கொண்டிருக்கின்றார். எவ்வளவு அழகாக தன்னை அந்த குண்டறிந்து வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த சகோதரி அவர்கள் இந்த குண்டை வீசியிருக்கின்றார். பாருங்கள் உறவுகளே, இன்னும் ஏராளமான விளையாட்டுக்கள் இங்கே நடைபெற்றன. எமது கலைத்தரிசனம் யூடியூப் சேனலை பார்க்கின்ற அனைவரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற சிறப்பான விளையாட்டுக்களை எமது முல்லைத்தீவு மாவட்டத்திலே நீங்களும் பார்த்து மகிழலாம் என்பதை மகிழ்ச்சியோடு